எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் 2வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, போர்க்கடவுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறு என்று எண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். இது பாட்டு. பாட்டை பார்த்தீங்கன்னா சொல்லும்போது வையத்து வாழ்கிறாள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் என்றெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய் என்று சொல்லணும். பாட்டை சொல்லும்போது இதுக்கு அர்த்தத்தை கேட்டுங்க. வையம்னா உலகம். வையத்து வாழ்வீர்கள், இந்த பூலோகத்தில் வாழ்கின்ற மானிடர்களே அப்படின்னு நம்மளை பார்த்து கூப்பிடுறா. வையத்து வாழ்வீர்கள் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம் பாவைக்கு, பாவி நோம்பு தான் அங்கே நோக்கடா. காத்தியாயனி நோம்பு பாவி நோம்பு தான் அங்கே நோக்கடா. பாவி நோம்புன்றது பெண்கள் திருமணம் செய்ய நல்ல கணவன் அமையணுன்றதுக்காக வேண்டி, சீக்கிரம் ஆகணுன்றதுக்காக வேண்டி நோம்பு நோக்கிறது. அந்த விரதம் அது. அதுதான் சொல்றாங்க. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள்னா கடமைகள், பூஜைகள், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். பூஜை செய்யும் போது வர்றதா இருந்ததுன்னா பூஜையாக வரும். சாதாரண நேரத்தில் கிரிசைகள்னு சொல்லும்போது கடமைகள்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் பாவிக்கு பூஜை செய்ய தானே கூப்பிடுறா, அதனால பூஜைன்னு தான் எடுத்துக்கணும். கேளீரோ, செய்யும் கிரிசைகள் கேளீரோ. அந்த அவர்கிட்ட அந்த கிரிசைகள் அந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோமே உனக்கு காயல் வேலையான்ற கேளீரோ, அதோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது பார்க்கடலுள் பையத்துயின்ற. பார்க்கடல்னா திருப்பார்கடல். பையனா பாம்பு, நல்ல பாம்பு, ஆதிசேஷனை தான் சொல்கிறேன். பையத்துன்னா பாம்பின் மீதுன்னு அர்த்தம். பையத்து துயின்ற, அதாவது தூங்கின படுத்துட்டு இருக்கிற. பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி, பரமன் அடிப்பாடின்னு இருக்கும். பரமன் அடிப்பாடி. பரமன்றது வந்து நாராயணன், சீமன் நாராயணன் சொல்றது. பரமன் அடி திருவடியை பாடி நாம் பாடுவோம். இது முடிஞ்சு போச்சா? இது வந்து இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்றது. பாடணும், பாடி அதோட நிறுத்திடுவோம். அதை எப்படி நிறுத்திட்டு அடுத்தது நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம். அந்த பாடின்றது அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் வரதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. இது வரைக்கும் செய்ய வேண்டியது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். கடைசியில் மறுபடியும் செய்ய வேண்டியது சொல்லுவா. அப்போ அதை சேர்த்துக்கணும். நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டோம். பால் உண்ணோம், பால் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம நெய் உண்ணோம் பால் உண்ணோம்ன்றது வந்து இந்த உலகப்பற்ற தூண்டுற பொருட்கள். உலகப்பற்ற தூண்டுற பொருட்களை சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற. அதுதான் இங்கே நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. 4 வேளை நீராடுவாளாம், 4 வேளை குளிப்பாளாம் ஒரு நாளைக்கு. அந்த காலத்தில் இருந்திருக்கு 4 வேளை குளிக்கிறதுன்றது இருந்திருக்கு. இப்போதான் அது நம்ம யாரும் ஒரு வேளை குளிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஜலமும் இல்லை எங்கேயும். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், கண்ணுக்கு மையிட்டுக்க மாட்டோம். மலரிட்டு நாம் முடியும், தலைக்கு மலரை சூடிட்டு முடிஞ்சுக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் வாசனை பொருள், அதெல்லாம் வந்து நம்மளை போன்ற அலங்கார பொருள் அதெல்லாம். அதனால அதையெல்லாம் வச்சுக்க மாட்டோம். மையிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும், செய்யக்கூடாத விஷயங்களை செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதும். தீக்குறள்ன்றது இந்த இதில் என்னன்னா எந்த இதையும் தாழ்த்தி சொல்லல, எந்த சமயத்தையும் தாழ்த்தி சொல்ல. தீக்குறள்ன்றது சமயங்கள்ல இருக்கிற குறைகளை, சமயங்கள்ல இருக்கிற தவறுகளை சொல்றா. எல்லா சமயங்களும் தவறுகள் இருக்கு, நம்ம சமயத்திலையும் இருக்கு. அந்த தவறுகளை சொல்றா தீக்குறளை. அது மாதிரி தவறுகளா இருக்கிற அந்த மாதிரி இதை சொல்ல மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதும், அதை போய் பெருமாள்கிட்ட சொல்ல மாட்டோம். தவறானவைகளை, தவறான விஷயங்களை, தவறான பாடல்களை பெருமாள்கிட்ட சொல்ல மாட்டோம்னு சொல்ற. தவறான கொள்கைகளை பெருமாள்கிட்ட சொல்ல மாட்டோம். தீங்குறளை சென்றோதும். ஐயம்ன்றது இந்த இடத்துல கேட்டுங்க. ஐயம்ன்றது வந்து நம்மளா கொடுக்குறது. ஐயமிட்டு உண், நம்மளா ஒருத்தர் தேடிட்டு போய் தானம் பண்ணிட்டு சாப்பிட்றது.
ஐயமிட்டு ஒன்று வருது பாருங்க. ஐயம்ன்றது நம்மளா தேடி போய் கொடுக்குறது, அவள் கேட்காதையே கொடுக்குறது ஐயம். பிச்சைன்றது அப்படி இல்லை. வந்து பிச்சைன்னு கேட்டவாளுக்கு எதையாவது ஒன்று கொடுக்குறது. கேட்டுட்டாள்னா போகிறோம், கேட்டுட்டாள்னா அவளுக்கு எதையாவது ஒன்று பிச்சையாக கொடுத்தாகணும். ஐயமும் பிச்சையும் நாங்களா தேடி போயும் கொடுப்போம். வந்து எங்ககிட்ட பிச்சைன்னு கேட்குறவாளுக்கும் இல்லைன்ன மாட்டோம். ஐயம் பிச்சையும். ஆந்தனையும், ஆந்தனையும்ன்றத இந்த இடத்துல பிரித்து படிக்கணும். ஆகுந்தனையும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் இருக்கும். பிச்சையும் ஆந்தனையும், பிச்சையை தனியாக பிரிச்சுக்கணும், ஆந்தனையை தனியாக பிரிச்சுக்கணும், ஆந்தனையும் மறுபடியும் பிரிக்கணும். ஆகும் தனையும், தங்களால் இயன்ற வரையில் அர்த்தம். அதில் ஆகும் தனையும். கை காட்டி, கையால் வந்து அதை செஞ்சு, காட்டின்றது இந்த இடத்துல கொடுத்து பண்ணி அந்த காரியத்தை செஞ்சுன்னு செயலை காட்டுறது கை காட்டி. உய்யுமாறு என்று எண்ணி, சரி வா நன்னா இருக்கணும் அப்படின்னு மனசால் நினைச்சு உய்யுமாறு என்று எண்ணி உகந்தேலோ ரொம்ப. உகந்தேலோன்றது வந்து மனசுல சந்தோஷப்படுவாளாம். சரி இன்னைக்கு பொழுதுக்கு நம்ம பொழுது முடிஞ்சது, நம்ம காத்தியாயி நோக்கத்துக்கு போகிறோம், பிச்சையும் போடுறோம், பிச்சை கேட்டவாளுக்கு பிச்சை கொடுத்துருக்கோம், கேட்காதே அவளுக்கு தானம் பண்ணியிருக்கோம். அதனால அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு உகந்தேலோ ரொம்பவாய், இன்னைக்கு பொழுதுக்கு நம்ம பண்ணுறதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு மனசில் சந்தோஷப்பட்டு உகந்தேலோ எம்பாவாய். ரெம்பாவாய்ன்றது வந்து எம்பாவாய். எங்களுடைய என்னை சோர்ந்த அந்த சுற்றி இருக்கிற அந்த தோழிகளே எல்லாரும் சந்தோஷப்படுவோம். இன்னி பொழுதுக்கு நம்ம எழுதிட்டோம், 4 வேளை குளிச்சுட்டோம், நெய் சாப்பிடல, பரமநடி பாடினோம், அப்புறம் ஐயமும் பிச்சையும் இப்போ நாராயணனோட திருவடிகளை பாடினோம், ஐயமும் பிச்சையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சி சந்தோஷமாக இந்த நோன்பை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. நெய் பால் போன்ற உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வஸ்துக்களை சாப்பிடல, அது சொல்கிறா பாருங்க. நெய்யுண்ணும் பரமநடி பாடி, நெய்யுண்ணும் பால் உண்ணும். அந்த பரமநடி, அந்த பையத்துயின்ற பரமநடி பாடி நாட்காலை நீராடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறு உகந்தேலோ ரூபாவாயின்னு இருக்கணும். அதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெய்யுண்ணும் பால் உண்ணும், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும், செய்யாதன செய்யும் தீங்குறலை சென்றுவதும், இது அப்படி இருக்கணும். ஆக்சுவலாக அது அந்த மாதிரி அது தனியாகவும் இது தனியாகவும் இருக்கணும். ஆனால் இது பாடல்ன்றதுனால பாட்டில் வந்து ஒன்றோட ஒன்று கலந்து கொடுத்துருக்கா. நம்ம அதை பிரித்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கணும். மாற்றி போட்டு அதை சொல்கிறதுக்கு அது தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் முக்கியம். நல்ல பாட்டு, அருமையான பாட்டு. நாளைக்கு 3வது பாட்டை பார்ப்போம். இன்றைக்கி 2வது பாட்டு முடிஞ்சிட்டு நாளைக்கு 3வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.